நம்மளுடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் முதன்மையானது குலதெய்வம் தான். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள்லாம் எங்கே போய் ஐக்கியமாயிருக்கும்னா குலதெய்வ கோயிலில் தான் ஐக்கியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடு மையத்தில் இருக்காங்கன்னா அது நம்ம பெரிய கோவில்கள் இருக்குது, பெரிய தெய்வங்களுடைய கோவில்கள் இருக்குது அப்படின்னா அது அந்த ஊரினுடைய மையப்பகுதியில் இருக்கும். அந்த காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது ஊரினுடைய எண்டு அல்லது ஆரம்பம் இந்த இடங்களில் தான் இருப்பாங்க. அதை தான் எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த எல்லைக்குள்ளே போனோன்னா அவங்களுக்கு ஒரு வைப்ரேட் இருக்கும். இந்த ஆண் தெய்வத்துலேயும் பொதுவாக அந்த வில் அம்பை கையில் வச்சுருக்கக்கூடிய ஐயனார் தான் பெரும்பாலும் பிரதான தெய்வமாக வருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம லக்னம் அதுவும் மக நட்சத்திரமாக இருக்கிறவங்க இந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் தனுசுவாக இருந்து அந்த தனுசு ராசி ஆஞ்சநேயரனுடைய அவதார நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால இவங்க குலதெய்வத்தை வழிபடுவதற்கு முன்பு அங்கே ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். இப்போ நம்ம சிம்ம லக்னத்திற்கு குலதெய்வத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லை தெய்வங்கள்னு நம்ம சொல்கிறோம். இந்த எல்லை தெய்வங்கள் அதனுடைய மெஷர்மெண்ட் என்ன, அதனுடைய அளவு என்ன அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. அதற்கான பதில் இது. நம்ம ஊரில் ஒரு ஊர் எல்லையில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இந்த ஊராட்சி எல்லை இத்துடன் நிறைவு பெறுகிறது, நன்றி வணக்கம்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், அந்த கார்னர்லன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த ஊர் எல்லை ஆரம்பிக்கிற இடத்துல அந்த ஊர் எல்லை முடியக்கூடிய இடத்துல தான் அந்த எல்லை தெய்வங்கள்ங்கிறது இருப்பாங்க. நடு மையத்தில் இருக்காங்கன்னா அது நம்ம பெரிய கோவில்கள் இருக்குது, பெரிய தெய்வங்களுடைய கோவில்கள் இருக்குது அப்படின்னா அது அந்த ஊரினுடைய மையப்பகுதியில் இருக்கும். அந்த காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது ஊரினுடைய எண்டு அல்லது ஆரம்பம் இந்த இடங்களில் தான் இருப்பாங்க. அதை தான் எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த எல்லை தெய்வங்களை நம்ம வழிபடும் போது அந்த ஒரு கோயிலுக்கு போகக்கூடாது, ஒரு சில ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது அந்த எல்லையிலே நின்று கும்பிடுங்கன்னா அந்த ஊர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்துலையோ அல்லது முடிவு பெறக்கூடிய அந்த இடத்துலையோ அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய சினிமாவில் பார்த்துக்கலாம். இப்போ சமீபத்தில் அந்த சிவராத்திரின்னு பழைய படம்லாம் ஒன்று இருக்குது, அதில் நாகபுரம்னு போட்டிருக்கோம். அந்த எல்லைக்குள்ளே போனோன்னா அவங்களுக்கு ஒரு வைப்ரேட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு ஆர்ச் போட்டிருப்பாங்க, அந்த தெய்வத்தினுடைய எல்லை இதிலிருந்து ஆரம்பிக்குதுங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த ஆர்ச் இருக்கிறது. அந்த ஆர்ச் இருந்ததுன்னா அந்த ஆர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்ச்சுக்கிட்டே நின்று கும்பிடுங்க, அதுதான் அந்த கோவிலினுடைய எல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மக நட்சத்திரம்னு எடுத்துக்கோமே, இந்த சிம்மத்திற்கு குலதெய்வமாக யார் வருவாங்க அப்படின்னா இந்த சிம்மத்திற்கு குலதெய்வமாக ஆண் தெய்வம் தான் பிரதான தெய்வமாக இருக்கும். இந்த ஆண் தெய்வத்திலையும் பொதுவாக அந்த வில் அம்பை கையில் வச்சுருக்கக்கூடிய ஐயனார் தான் பெரும்பாலும் பிரதான தெய்வமாக வருவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவங்க இந்த குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி இவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ண வேண்டும். இந்த சிம்ம லக்னம் அதுவும் மக நட்சத்திரமாக இருக்கிறவங்க இந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் தனுசுவாக இருந்து அந்த தனுசு ராசி ஆஞ்சநேயரனுடைய அவதார நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசிங்கிறதுனால இவங்க குலதெய்வத்தை வழிபடுவதற்கு முன்பு அங்கே ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். இவங்களுக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 48 நாள் ஆஞ்சநேயர்கிட்ட தீபம் ஏற்றி இவங்க வழிபாடு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும். எப்படி காமிச்சு கொடுக்கும்னா அந்த தெய்வம் நேரடியாக வந்து சொல்லுமா அப்படின்னா கிடையாதுங்க. இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறத நமக்கு எதன் மூலியமாக வேணாலும் காமிச்சு கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு டிவியில் சேனல் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த சேனலில் பர்டிகுலர் ஊரில் ஒரு சாமியை காமிப்பாங்க, அந்த தெய்வம் உங்களுக்குரிய தெய்வமாக இருக்கும். இல்லை யாராவது காற்று வாக்கில் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், யாராவது காற்று வாக்கில் சொல்லுவாங்க, இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன்ப்பா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குதுப்பா, அது உங்களுக்குரிய தெய்வமாக இருக்கும். இப்படி தான் அந்த குலதெய்வத்தை பற்றி நம்மளுடைய செய்திகள் நம்ம காதில் ஒரு நியூஸ் பேப்பர் படிப்போம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருப்போம், அந்த பார்சல் அதில் ஒரு சாமி பற்றின விளக்கங்கள், ஒரு ஊரை பற்றின ஒரு ஊரில் இந்த தெய்வம் இருக்காங்க, ரொம்ப வலிமையான தெய்வம்ங்கிற ஒரு விளக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அவங்களுக்கான குலதெய்வம். ஒன்றும் இல்லைங்க, இந்த சுவாரஸ்யமான சம்பவம் பாருங்கள். இந்த சிம்ம லக்னம் போகும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் பர்டிகுலராக இந்த பூர நட்சத்திரத்துக்கு ஒரு தெய்வத்தை அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். பெண் தெய்வம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வமாக இருக்கும். குலதெய்வத்தில் ஆண் தெய்வம் பிரதான தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வம் அங்கே இருக்குது, அந்த பெண் தெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன தெய்வம்னு எங்களுக்கு தெரியலங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லியிருந்தோம்,
இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, 48 நாள் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பெண் தெய்வ கோவில் உங்கள் கண்ணுக்கு சிக்கும், நீங்கள் அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இவங்களும் சாமி கும்பிட்றாங்க. ஒரு 33வது நாளில் அவங்க ஒரு கடையிலேருந்து வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வடையில் உள்ள எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பேப்பரை பிரித்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு தெய்வத்தினுடைய பேர், பழனிக்கு பக்கத்தில் கொழுமம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வீரமாத்தி அம்மன் அப்படின்னா அந்த அம்மன் பேரை பற்றி போட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு. அப்புறம் அந்த சுற்றி அவங்க வளைச்சி தேடும்போது அந்த அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்கள் அந்த அம்மனை கும்பிட்டுட்டு தான் போவாங்களாமா. அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்லாம் இருக்குது. அதனால் கட்டாயம் நமக்கு தேவையான தெய்வத்தை அந்த பிரபஞ்சம் நமக்கு காமிச்சு கொடுக்கும், நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம். அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ உத்திர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப, அது வந்து சூரியனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு நட்சத்திரம். அதனால் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களும் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம், என்ன தேவைகளுக்காகலாம் பண்ணலாம், இந்த குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் முதன்மையானது குலதெய்வம் தான். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள்லாம் எங்கே போய் ஐக்கியமாயிருக்கும்னா குலதெய்வ கோயிலில் தான் ஐக்கியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் குலதெய்வத்திற்கு படையல் போடும்போது அந்த முன்னோர்களையும் அழைச்சி அவங்களுக்கும் சேர்த்து படையல் போட்டு அங்கே எல்லாரும் உறவுகளை கூடி படையல் போடுற வழக்கம் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலில் தான் இருக்குது. மற்ற கோயிலுக்கெல்லாம் எங்கே நம்ம வேணும்னா நம்ம போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க, ஊர் கூடி ஒன்று சேர்ந்து சொந்த பந்தமெல்லாம் அங்காளி பங்காளியெல்லாம் சேர்ந்து போய் குலதெய்வத்தை வழிபடணும், அப்போ தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அது என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருந்தால் அந்த 10 பிள்ளைகளும் சேர்ந்து, அது ஒரு குழந்தை என்ன தான் ஸ்பெசிஃபிக்காக கவனிச்சாலும் 10 பிள்ளைங்களும் நம்மளை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த தாய் தந்தையருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் குலதெய்வத்திற்கும் எல்லாரும் நம்மளை வந்து பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதனால தான் எல்லாருமே போய் ஒருமனதாக கூட்டு வழிபாடுக்குன்னு வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். அந்த குலதெய்வத்தை வழிபடும் போது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஜாதகத்தில் நமக்கு ஒரு தொழில் நல்லா இல்லை, நமக்கு தொழிலில் நிறைய லாஸ் நடந்துகிட்டே இருக்குது, நம்ம சரியாக தான் இருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரண காரியம், நம்ம ஜாதகத்தில் உங்களுக்கு தொழில் சூப்பராக வரும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இங்கே தொழில் நமக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். காரணம் என்ன? 5வது வீட்டினுடைய நிகழ்வு, இந்த 10ஆம் அதிபதி போய் 5ல் சம்மந்தப்பட்டாலோ 5ஆம் அதிபதி போய் 10ல் சம்மந்தப்பட்டாலோ அங்கே தொழில் ரீதியான உள்ள நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை தராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது நம்ம அட்சயலக்ன பദ്ധதி படித்த எல்லாருக்குமே தெரியும். இந்த 5ம் 10ம் சம்மந்தமே பெறக்கூடாது. அப்போ இந்த தொழிலுக்கும் இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்துக்கும் அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி கர்மா அப்படின்னு சொல்கிறது இந்த 10ஆம் பாவம். நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்கு உள்ள அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துக்கு தான் உண்டு. நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அது குலதெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டோம்னா அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பெற்றவங்க நம்ம மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தவறுகளெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் யாருக்கிட்ட இருக்குன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல ஒன்றுன்னா வந்து நிற்கும். இதில் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யாராவது ஒரு இறப்பு நடந்துட்டால் 1 வருஷத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கே போகக்கூடாது, மற்ற எந்த கோயிலுக்கு வேணாலும் போய்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு தவறான புரிதல். முதல்ல நம்ம வந்து அந்த வீட்டில் இறப்பு நடந்து 1 மாதம் முடிஞ்சிட்டாவே முதல்ல நம்ம போய் காலை வைக்கிறது குலதெய்வ கோயிலில் தான் வைக்கணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்கே போய் விசேஷ பூஜைகள் பண்ணக்கூடாது, நம்ம படையல் போடக்கூடாது, வேண்டுதல் பண்ணக்கூடாது, பிரார்த்தனைகள் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் நம்ம தவிர்க்கணுமே தவிர குலதெய்வத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு ஒன்றுனா முதல்ல நம்ம குலதெய்வம் தான் வந்து நிற்கும். அதனால் குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த மாதிரி 1 வருஷத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போகாமல் இருந்துடாதீங்க. கோயிலுக்கு போங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வாங்க. அங்கே போய் நான் கிடா வெட்டுறேன், கோழி நறுக்கிறேன், பொங்கல் வைக்கிறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பண்ணிட வேண்டாம். அதை மட்டும் தவிர்த்தாலே போதும். மற்றபடி குலதெய்வம் கோயிலுக்கு தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது, கரு தங்குறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சந்திக்கணும். இப்போ ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சு, என் குழந்தைங்க நல்லா வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறப்போ அந்த பெற்றவங்க மனசு எதை நோக்கி இருக்கும்னா குலதெய்வத்தை நோக்கி தான் இருக்கும்.
அப்போ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் குழந்தைகளால் பெறக்கூடிய சந்தோஷத்திற்கும் குலதெய்வம் தான் நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணும். வயசான காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குறை இருக்குது, ஒரு தடை இருக்குது, ஒரு தாமதம் ஏற்படுது, கல்யாணத்திலே ஒரு தாமதம் ஏற்படுதுன்னா என்ன கிரகமோ தெரிலப்பா, முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அங்கே தான் போவாங்க. அதே மாதிரி இந்த குலதெய்வம் தான் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்துட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னே தெரில, அமானுஷ்யமாக சில பிளாக் மேஜிக் யாரும் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் மேஜிக் யாருக்கு வைக்க முடியும் அப்படின்னா, குலதெய்வத்தை கட்டினாதான் இந்த செய்வினை அப்படிங்கிறதே செய்ய முடியும். அது ஏன்னா எங்களுக்கு இந்த மாந்திரிக லைனில் எங்கள் முன்னோர்கள்லாம் இருந்ததுனால நமக்கு அந்த லைன் ரொம்ப தெரியும். அவங்க முதல்ல சொல்லக்கூடியது என்ன, ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஒரு நல்லது பண்ணணுன்னா குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு தான் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு யாருக்காவது செய்வினை செய்கிறதுனாலும் அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை கட்டு போட்டுட்டு தான் அவங்களுக்கு செய்வினைங்கிறதே செய்ய முடியும். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதனால் நம்மளை உயிர் காக்கக்கூடிய தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நம்மளை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னென்னா அது குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை எந்தளவுக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு அவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த தெய்வம் நம்மளை ஏற்றுக்கும்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் தினமும் தூங்கும்போது இன்றைக்கி நாளைக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். மறுநாள் எழுந்திரிக்கும் போது இந்த நாளை நல்ல நாளாக நடத்தி கொடுன்னு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நன்றி சொல்லுங்கள். இதுவே உங்கள் குலதெய்வம் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அதை பழக்கி விடணும். நம்ம குழந்தைகள்லேருந்தே குலதெய்வம் இதுதான்னு சொல்லி 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 அந்த குழந்தைகளுக்கு வளர்க்கணும். நம்மளுடைய மூதாதையர்களுடைய பேர்களை இப்போ செட்டிநாட்டில் நாங்கள் இருந்ததுனால செட்டிநாட்டினுடைய நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு கதவில் கூட இனிஷியல் இருக்கும், பானா லானா ரூனா நானா மானா பழனியப்ப செட்டியார் அப்படின்னு இருக்கும். அவங்க முன்னோர்களை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முன்னோர்களுடைய பெயர்களை அடுத்தடுத்து வச்சாங்க. இப்போ ராஜராஜ சோழன் எடுத்துட்டால் முதலாம் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜ சோழன்னு அவங்களுடைய வம்சாவளிகளை இன்னமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது அப்படிங்கிற வழக்கம் தொன்று தொட்டு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றிட்டோம். இதெல்லாம் மாற்றிட்டோம்னாவே குலதெய்வத்துக்கிட்ட இருந்தும் நம்ம தள்ளி போயிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதே குலதெய்வத்தினுடைய பேர் தான் வைப்பாங்க. மாயாண்டி அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய பேராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் நம்ம இப்போவும் நம்ம அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஒரு குலதெய்வத்தினுடைய பேரை ஒரு குழந்தைக்கு வைக்கும்போது அந்த குலதெய்வம் அந்த குழந்தைக்கு காவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அப்போல்லாம் இருந்துட்டு வந்தது. அதெல்லாம் இன்றைக்கி மறந்துட்டோம். அதெல்லாம் மறக்காமல் மறுபடியும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஓம் சரவணபவ நேயர்கள்கிட்ட நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா குலதெய்வம் தான் நம்ம எல்லாவித சௌரியங்களுக்கும் நம்ம ஒரு வசதியான வளமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுன்னா அதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அதனால் குலதெய்வம் தெரியலைங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஓஞ்சு உட்காந்துட வேண்டாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விளக்கு போதும். அந்த விளக்கை விடிய காலையில் 4 to 6 நீங்கள் ஏற்றி வச்சு அந்த இடத்துல உங்கள் மனசை கொண்டு போய் வச்சு உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் போதும். அது ஒரு பெண், உங்களுக்கு ஒரு ஆண் தெய்வத்தை பிடிக்குமா ஒரு ஆண் தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், இல்லை பெண் தெய்வத்தை பிடிக்கும்னா பெண் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் தான் பிள்ளைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள்னு. அந்த தெய்வம் எங்கே இருந்தாலும் நமக்கு ஓடி உதவி செய்யும். இந்த வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.